ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ருவா வேலை பார்த்துட்டு இருக்கவ சொங்குக்கு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கா. பார்த்தா கோக்கு, ஃப்ரைட் சிக்கன். சொங்கு எதெல்லாம் ருவா முன்னாடி சாப்பிடாம ஸ்கின் போட்டானோ அதுல எல்லா ஃபுட்டும் இருக்கு. அம்மா, ஃப்ரைட் சிக்கனும் கோக்கும் சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்குன்னு ருவா கேக்குறா. இல்ல தப்பு இல்ல, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு ஹீரோவா நீ வச்சிட்டு இருக்க ஒரு ஆளு இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் சைல்டிஷா இருக்காதுன்னு கேட்க, சைல்டிஷா இருக்காது, வேணா இப்ப பாக்கலாமா, நம்ம 2 பேரும் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாம், இது என்ன சைல்டிஷாவா இருக்கு, இல்ல இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ருவா சொல்றா. அப்படியா சொல்ல வரேன்னு சொங்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறான் முதல் தடவையா. இன்னொரு பக்கம் நம்ம லூமோ, மிங்கி 2 பேரும் டேட்க்கு போயிட்டு இருக்காங்க. இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா, லூமோ எதோ ஆப்ஷன் கொடுக்குறான். இல்ல எனக்கு அலர்ஜி இருக்கு, நான் டயட்ல இருக்கேன், இதுல ஆயில் ஓவரா இருக்கு, இதுல சுகர் ஓவரா இருக்கும்னு எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல லூமோ ரொம்பவே டல் ஆயிடுறான். என்னாச்சு மிங்கி, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு தடவை டேட் போகும்போதும் ஒரு பொண்ணு கிட்ட இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், இதெல்லாம் இருந்தா அடுத்த டேட் பத்தி யோசிக்கலாம்னு நினைச்சிட்டு தான் போவேன். ஆனா உன்னை நான் தெரியாதனமா தான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டைம் வேற ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அதுக்கப்புறமா எல்லாத்துலயும் எனக்கு உன்னதான் பார்க்க தோணுது. எதை பார்த்தாலும் உன்கிட்ட எப்படியாவது ஷேர் பண்ணிக்க மாட்டோமான்னு தோணுது. நீ போன் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற. இது நினைக்கிறது தப்பான்னு தெரியல, ஆனா நீ என்கிட்ட சிரிச்சு பேசுறது, என்ன திட்டுறது, ஏன் எடுத்து பேசுறியே, அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே நான் சொல்றேன் அப்படின்னு மனசை விட்டு லூமோ ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மிங்கி பாக்குறா, நான் ரொம்ப ஹார்ட் பிரேக்ல இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கேன், என்னால இப்போதைக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள வர முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சரி ஓகே கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. நான் டிராப் பண்றேன்னு லூமோ சொல்றான். இல்ல டாக்ஸி புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறா. இவளுக்கு லைட்டா குளிருது போல. லூமோ அவ கழுத்துல இருந்து ஸ்கார்ஃப கழட்டுறான். மிங்கி கழுத்துல சுத்தி விட்டுட்டு, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்பா கூட நினைச்சுக்க மாட்டியா, இதுக்கு கூட நான் ஏதாவது காரணம் சொல்லணுமான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு மிங்கி சொல்லிட்டு இருக்கா. லூமோ அப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம பக்கத்துல போய் நினைக்கிறான். டாக்ஸி வருது, நான் கிளம்புறேன் அப்படின்னு மிங்கி ஏறிக்கிறா. கொஞ்சம் கார் போனதுமே லூமோ பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். இவ்வளவு ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே தரையிலே கீழே உட்காந்துடுறான். உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு சோகமா இருக்க, வண்டியில போற மிங்கி அங்க மிரர்ல பாத்துட்டு இருக்கா இவன் சோகமா கீழே உட்காந்துட்டு இருக்கத. அவளும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறா. லூமோ வாழ்க்கையில வந்ததுல இருந்து அவளை எவ்வளவு செக்யூர்டா ஃபீல் பண்றா, எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ் கிட்ட கூட லூமோ பேசிட்டு இருந்தான்னு எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. பார்த்தா லூமோ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பொண்ணு நிஜமாவே பிடிச்சிருந்தது, அதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல யாரும் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு லூமோ திரும்பி பார்த்தா மிங்கி எங்க நிக்கிறா. லூமோ ஒண்ணு எதையாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டியான்னு மூக்க உறிஞ்சிட்டே கேட்க, எதையும் மிஸ் பண்ணல, ஏன் மிஸ் பண்ணாட்டி திரும்பி வரக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல வரலாம், ஆனா எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு லூமோ கேக்குறான். அதுவா, என்னோட வீட்ல பல்பு மறுபடியும் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், சரி பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு மிங்கி சொல்றா. லூமோ பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறான் வைக்கப்பட்டு. வா போலாம் அப்படின்னு நம்ம லூமோ கூப்பிட, மிங்கி பின்னாடியே லூமோ ஓடிட்டு இருக்கான். இங்க உட்காந்து ரூவா அசிஸ்டன்ட் வேலையில முழுக்க முழுகி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கே கொஞ்சம் தூக்கம் வருது போல, கொட்டாவி விட்டுட்டு இருக்கா. சொங்க பாத்துடுறான். ருவா போதும், எனக்கு வேலையை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ருவா திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் போகும்போது லிப்ட்ல நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒருத்தி, சின்ன பொண்ணு ஒருத்தி வண்டியில லிப்ட்ல ஏறிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு நிக்கிறா. 3 பேரும் லிப்ட்ல இறங்கும் போதே திடீர்னு லிப்ட் ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆயிடுது. ரொம்ப படப்படன்னு இறங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட மிஸ்ஸே பண்ணாம சொங்கு ருவாவை பத்திரமா புடிச்சுக்கிறான். ஆனா இந்த பொண்ணு அலறிட்டு இருக்கா. கொஞ்சம் ஓரமா நில்லுமா, ஒன்னும் ஆகாதுன்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவ ஓரமா நிக்கிறா. ருவாவான நகர விடாம சொங்க பத்திரமா புடிச்சிட்டு நிக்க, அந்த பொண்ணு எனக்கு இன்னும் வேலை கூட கிடைக்கல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னும் வரல, இந்த 2 பேத்துக்கும் தேர்ட் வீலிங் பார்த்து என் உயிர் போக போகுது போலன்னு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. ருவா எட்டி பார்த்து, இங்க பாருமா, எனக்கு 29 வயசு ஆகுது, எனக்கே இதுவரைய ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தது இல்ல, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல, நிஜமாவா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு பையனாவது உங்க கூடவே இருக்கானேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அதுக்குள்ள லிஃப்ட் நின்னுடுது. கூட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. ருவா அந்த பொண்ணு கூட்டிட்டு வெளியே வர உயிரே போன மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு ஆடிஷனுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டு இருக்கா. அழுததுல உன் மேக்கப்லாம் கலைஞ்சிருச்சுன்னு ருவா சொல்ல வரா. அதுல கூட காதுல வாங்கிக்காம அந்த பொண்ணு விட்டா போதும் அங்க வந்து ஓடி போயிடுறா. சொங்கங்க பக்கத்துல வரான். ஏன் ருவா, உனக்கு ஒண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். சொல்லிட்டு ருவா கேட்க, இல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ருவா வீட்டுக்கு வந்து, பாய் ஃப்ரெண்ட் பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன், உனக்கு ஒண்ணு வேணுமான்னு கேட்டான். அதையும் அப்படி கேட்கணும், முழுசா கேட்க வேண்டியதானே, இப்படி கேட்டா நான் என்ன நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா. மிங்கிக்கு அடுத்த ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு போட்டுட்டு இருக்கா. மிங்கி, இந்த மாதிரி ஒருத்தங்க உன்கிட்ட வந்து உனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டா நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத, அவங்க கிட்ட கேளு, டைரக்டா என்ன பதில் சொல்றான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மிங்கி சொல்லிட்டு இருக்கா. ருவா மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு சொங்குக்கு மெசேஜ் அனுப்புறா. திடீர்னு யாராவது உன்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணுமான்னு கேட்டா நீ என்ன நடத்துப்ப? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்.
செகண்ட் ஆப்ஷன், நான் உனக்கு யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா. இது ரெண்டுல எந்த ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணுவேன்னு கேட்டுட்டு ருவா அமைதியா வெயிட் பண்ணிருக்கா. ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. சொங்க கிட்ட இருந்து எந்த மெசேஜ்மே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மெசேஜ் வருது. அதுல பி ஆப்ஷன் அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கு. நான் யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவான்னு கேட்டேன் அப்படின்னு. ருவா இத பாத்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. தாங்கிக்கவே முடியல இந்த ஏமாற்றத்தை. இவ்ளோ அசிங்கப்பட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிடுது அவளுக்கு. பார்த்தா அங்க பதில் அனுப்புனது நம்ம சொங்கே கிடையாது. ரோரோ இருக்கால, அந்த பக்கமா டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக வந்திருக்கா. இந்த மெசேஜ் வரத பாத்துட்டு அவ இந்த மெசேஜ ரிப்ளை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிருக்கா. ருவா பயங்கரமா அசிங்கப்பட்டுட்டு, இது பாருடி இப்படி நடந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிங்கிட்ட புலம்ப ஆரம்பிக்க. என்னடி சொல்ற, சொங்க அப்படி சொன்னானா, அப்பெல்லாம் நடந்திருக்காதேன்னு சொல்லிட்டு அவ லைட்டா கரெக்டா கண்டுபிடிக்க வரா. இல்ல அப்படி நடந்துருச்சுன்னு ருவா பயங்கரமா அப்செட்ல இருக்கா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்த சொங் மறுபடியும் உள்ள வரான். பார்த்தா ஏதோ மெசேஜ் ஒன்னு டெலிட் ஆயிருக்கு. நம்ம ருவா கிட்ட இருந்து வந்தது. என்ன மெசேஜ் டெலிட் ஆச்சுன்னு தெரியல. நம்ம ரிப்ளையே பண்ணல. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான். சிஸ்டம் லாக் ஆகாமலே இருக்கு. அதுலதான் யாரும் ரிப்ளை பண்ணிருக்காங்கிறது சொங்குக்கு நல்லாவே புரியுது. ருவாக்கு நீ இப்ப என்ன மெசேஜ் அனுப்புன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே ருவா பாக்குறா. இல்ல ஒண்ணும் இல்ல, தெரியாம அனுப்பிட்டேன் அப்படின்னு. இதுக்கும் மேல எதுக்கு அசிங்கப்பட்டுட்டுன்னு சொல்லிட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா சொங் ரொம்ப பதட்டமாயிடுறான். உடனே கால் பண்ணிடுறான். ருவா என்னாச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா, நீ இப்ப என்ன மெசேஜ் அனுப்புன, நான் அந்த மெசேஜ பாக்கவே இல்ல அப்படின்னு அவ சொல்ல. அப்புறம் எதுக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னு ருவா கேட்டுட்டு இருக்கா. இல்ல நான் ரிப்ளை பண்ணவே இல்ல, யார் ரிப்ளை பண்ணதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். இல்ல ஒண்ணும் இல்ல, தெரியாம தான் அனுப்பிட்டேன்னு ருவா மறுபடியும் அவமானப்பட்டே சொல்ல. நீ வீட்டுல தானே இருக்குன்னு சொல்லிட்டு சொங்க போனை கட் பண்ணிட்டு உடனே கிளம்ப ஆரம்பிக்கிறான். ருவா கதவை திறன்னு அடுத்து கொஞ்ச நேரத்திலே கதவை தட்டுறான். ருவா கதவை திறந்ததுமே ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ருவாவே கொஞ்சமா ஷாக் ஆயிடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ருவா உனக்கு என்ன ரிப்ளை வந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ரிப்ளை பண்ணல, உன் மெசேஜ் நான் பார்க்கவே இல்ல, இதுக்கு மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ருவா உடனே என்ன மெசேஜ் எல்லாம் மிங்கிக்கு அனுப்புனாலோ அதை எடுத்து காட்டுறா. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு இருந்ததுல அதை எடுத்து காட்டிட்டு இருக்கா. சொங்கு பாத்துட்டு இருக்கான். ஏ ருவா, இதை நீ கேட்டுதான் ஆகணுமா, ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான், உனக்கு அது தெரியாதா, ரெண்டுக்கும் வேற வித்தியாசமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ருவா கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா உள்ள ஓடி வந்துடுறா. ரெஸ்ட் ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு மிங்கிக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு கால் உடனே பண்ணிடுறா. மிங்கி கூட தான் நம்ம லூமும் இருப்பான் போல. கொஞ்ச நேரம் வாய் மூடுன்னு சொல்லிட்டு மிங்கி அவனை திட்டிட்டு, என்னடி இது, நான் தான் சொன்னேன்ல சொங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு, பாத்தியா, ஆனா ஒண்ணுடி, சொங்க வந்துட்டு உங்ககிட்ட தைரியமா எதுவா இருந்தாலும் பேசணும், அதனால அது வரைய விட்டு கொடுக்காத, ரொம்ப நீ ஸ்ட்ராங்கா இரு புரியுதா அப்படின்னு மிங்கி சொல்ல. ஓகேடி அப்படின்னு ருவா போனை வைக்கிறா. நீ என்னதான் இருந்தாலும் ஒரு கதை எழுதுறவ, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மிங்கி அவளை மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்கிறா. அங்க பாத்துட்டு என்னது இது, சொங்க ப்ரொபோஸ் பண்ண போறானான்னு லூமோ பல்ல காட்டிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமா, அதுக்கே நீ பல்ல காட்டுற, அந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சு, நடக்கிறதே வேற, இது எனக்கும் அவளுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்ல. சத்தியமா ஒன்ன மீறி நான் சொங்க கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே மாட்டேன், அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், இல்லன்னு சொல்லல, ஆனா இதுக்கும் மேல அவன் என் சப்போர்ட்ல இருந்துட்டு இருக்க கூடாது, அவனும் தனியா ஏதாவது பண்ணும்ல, பொண்ணுங்கள்ட்ட போய் பேசுறதுக்கே பயந்துட்டே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு லூமோ சொல்ல. அது என்னவோ கரெக்ட் தான், சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மிங்கியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்ன பதில் வர போதும்னு. இங்க தண்ணியை கொண்டு போயிட்டு சொங்க கிட்ட ருவா குடுக்குறா. அப்புறம் யாரு டெக்ஸ்ட் பண்றப்பான்னு நினைக்கிறா அப்படின்னு கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு ரோரோவா தான் இருப்பா, அவதான் என் கூட சேர்ந்து வேலை பாத்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு, அது உனக்கு அப்செட்டா இருக்கா அப்படின்னு சொங்க கேக்குறான். உன் நம்பர்ல இருந்து வேற யாரும் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க, அப்போ நீ தான் அதுக்கு அப்செட் ஆகணும், எனக்கு ஒன்னும் அவ்வளவு அப்செட்டா இல்ல, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருவா சொல்ல ஆரம்பிக்கிறா. சரி ஓகே, 2 ஆப்ஷன் கொடுத்தல, நீ அதுல எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவேன்னு சொங்க கேக்குறான். சொங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஃபாஸ்டா ஓடுற விலங்குகள் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல முயல் இருக்கு. முயல் ஒரு சாஃப்டான அனிமல் தான், ஆனா அதுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது கிட்டத்தட்ட சிங்கத்துக்கு இணையா ஓடுமான்னு சொல்ல. அப்படியா, எனக்கு தெரியாதுன்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஆமா, ஆனா ரொம்ப வேகமா ஓடுற ஃபாக்ஸ் இருக்குல்ல, அது அந்த லிஸ்ட்ல இல்ல, ஏன்னா அதோட எஃபோர்ட் பத்தல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்லா சொங்குக்கு புரியுது, இவன் போடுற எஃபோர்ட் பத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரூபா சொல்றான்ட்டு. கதவை வர திறந்து காட்டிட்டு இருக்கா. சொங்கு வெளியே வந்துட்டு, சரி ஓகே, இதுக்கும் மேல இந்த ஃபாக்ஸ் இதுக்கும் கொஞ்சம் மேலேயாவது எஃபோர்ட் போட்டுதான் அவனு மெசேஜ் பண்ணிருக்கான். ரூபா சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. சொங்க தான் போன் பண்றான். கீழ வெளியே நிக்கிறேன், கிளம்பி வா, உனக்கு நான் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது கிளம்பி நிக்கிறியான்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அவளும் ரெடி ஆயிட்டு ஓடி வந்துட்டு இருக்க. ஆமா, நான் கொஞ்சமாவது ட்ரை பண்ணும்ல அப்படின்னு அவளை கார்ல ஏத்தி விட்டுட்டு, இங்க பாரு, உனக்காக புடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம ஊர் ஸ்டைல்லே பண்றாங்கன்னு சொல்ல, இது பக்கத்து ஊருக்குள்ள போகணும், அங்க போய் வாங்கிட்டு வந்து ரூபா கேக்குறா. என்ன பண்றது, கொஞ்சம் எஃபோர்ட் போடணும்னா எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ரூபாக்கு சீட் பெல்ட் எல்லாம் மாட்டி விட்டு சொங்க அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ரூபா நல்லா ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கா. சொங்குக்கு போன் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க, இப்பவே கிளம்பி நான் யூஎஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரூபா என்னாச்சுன்னு கேக்குறா. அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸா அட்மிட் ஆயிருக்காராம் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல. நீ பதட்டப்படாத, போனை கூட, நான் உனக்கு டிக்கெட் புக் பண்றேன்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்றா. பாஸ்வேர்ட் சொல்லு, பணம் பே பண்ணுன்னு சொல்ல சொங்கும் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு இருக்கான். டிக்கெட் புக் ஆயிடுது. சொங்கு நேரா பேக் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ரூபாவும் கூட தான் இருக்கா.
நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன், பூனைக்குட்டியும் பாத்துக்கிறேன், அப்பாக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றா. நான் போயிட்டு வரேன் ருவான்னு சொங்க அங்க இருந்து கிளம்புறான். ருவாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சொங்க வேகமா கட்டி பிடிச்சுக்கிறா. ஒன்னும் ஆகாது உன் அப்பாக்கு, சீக்கிரமா சரியாயிருவாரு, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொங்க அங்க இருந்து கிளம்புறான். இங்க ரூபாக்கும் வேலை இருக்கு, அவ கதைய மூவி ஆக்க போறாங்கல்ல, அதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு ஆடிஷனுக்கு போனால லிப்ட்ல, அந்த பொண்ணுக்கு செலக்ட் ஆயிருக்கா போல. ஓ இவங்கதான் அந்த ரைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அதுல இந்த கிளாஸ்மேட்டோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பொண்ணு இருந்தால, அவதான் ப்ரொடியூசர் போல. ஒரு மாதிரி ரொம்பவே நர்வஸா இருந்துட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஆள் தொட்டா கூட தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா. ரூபா இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. மீட்டிங் முடியுது, கீழே இறங்கி வராங்க. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ்மேட்டும் வந்துடுறான். அவன் மேல கை வைக்கிறான், கைய வேகமா தள்ளி விட்டுடுறா. ரூபா அதை நோட் பண்ணிடுறா. அவன் சொல்லிருக்கான், தெரியாம பண்ணிட்டேமா, இப்ப என்ன பண்ண சொல்ற என்ன, அது உன் பாஸ் எனக்கு புரியுது அப்படின்னு பேசிட்டே அவன் கூட போயிட்டு இருக்கான். இங்க ரூபாக்கும் நம்ம சோங்குக்கும் டைம் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க காலையிலனா இங்க நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ மெசேஜ் பண்ணிக்கிறது பேசிக்கிறதுன்னு ரெண்டு பேருமே பிஸியா இருக்கதால ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. சரியா போயிரும் சொல்லிட்டு ரூபாவே மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு நாள் சோங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பா வந்து சீரியஸ் கட்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு மெசேஜ் பண்றான். இவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்புறமா நான் எந்திரிச்சிட்டேன், உனக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ அனுப்புறதும், நான் தூங்க போறேன் உனக்கு குட் மார்னிங்னு அவ அனுப்புறதும் இப்படின்னு சிங்க்லயே ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு தடவை ரூபா நம்ம சோங்குக்கு வீடியோ கால் போட்டிருக்கா, ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கோன்னு. அப்போ வீடியோ கால்ல பேசும்போது அந்த பக்கமா ரோரோ வந்துடுறா. இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துடுறா. அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. சொங்கு ஒரு நாள் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ருவாவை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் சொங்கோட தங்கச்சி இருக்கால, ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இன்னைக்குதான் கதையோட ஃபைனல் சாப்டர் வர போகுதுன்னு சாப்பிடாமலே வெயிட் பண்றப்பாரு. சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓன்னு சொல்லிட்டு மியூசிக் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா ஃப்ரெண்டு வந்து ஊட்டி விட்டு பார்த்ததே இல்லையான்னு கேட்க, இல்லடா பார்த்தது இல்ல, பாய் ஃப்ரெண்ட் ஊட்டி விட்டு தான் பாத்துருக்கோன்னு அவங்க கலாய்க்க, வெளியே போங்கடா இங்க இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பசங்க துரத்தி விட்டுட்டு இருக்கான். நம்ம ருவாவும் அடுத்த சாப்டர் எடுத்து போஸ்ட் பண்ணிடுறா. இதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க, அவளோட ஃபேன்ஸ் எல்லாம். அப்பாடா ஃபைனல் சாப்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த ரோரோ ஒரு கால மெசேஜ் பண்றா, நான் அங்கதான் இருக்கேன், ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமான்னு. அடுத்த நாள் நம்ம ருவாவும் அந்த ரோரோவும் மீட் பண்ணிருக்காங்க. உனக்காக மெசேஜ் பண்றதுக்காக சொங் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்கான். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, அவனோட வேலையும் அவனால பார்க்க முடியல, அப்பாவையும் கவனிச்சுக்க முடியாம டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்ல, அதை அவர் பாத்துக்கணும், நீங்க எதுக்கு இதை பத்தி என்கிட்ட பேசுறீங்க, ப்ளீஸ் அதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரூபா கேட்டுட்டு இருக்கா. இல்ல எனக்கு புரியுது, நான் அதுல இன்வால்வ் ஆகுறது உனக்கு பிடிக்கலன்னு. ஆனா அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப சீரியஸா முன்னாடி ஒரு தடவை இருந்தாரு. அப்பதான் சொங்க அவரோட அப்பாக்காக எல்லா கேஸையும் எடுத்துட்டு ராத்திரி பகலா வேலை பார்த்து எல்லா கேஸையும் வின் பண்ணி கொடுத்தான். அது மட்டும் இல்லாம அதனால அவனே 2-3 தடவை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆனா, ஓவர் ஒர்க் பண்ணி. படிக்கும் போது கூட அவன் மேல அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இருக்கல. வேற வழியே இல்லாம அப்படிதான் கொஞ்சமா படிச்சுட்டு இருந்தான். அதனால அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்பதான் அவன் மேல நம்பிக்கை வந்து கொஞ்சமா ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கான். ஆனா பாரு, நீ வந்து குட் மார்னிங் சொல்லும் போது அவன் உனக்கு குட் நைட் சொல்றதும் இப்படிதான் உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. இதனால மறுபடியும் அவனை நீ பின்னாடி இழுத்துட்டு வந்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவன் மேல நம்பிக்கை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை கொண்டு வரதுக்கு நாங்களும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணோம். இப்ப இன்னொரு பொண்ணால அது எல்லாமே பேக் ஃபார்முக்கு போயிருமோன்னு எங்களுக்கு கவலையா இருக்கு. அத சொல்லதான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏத்தி விட்டு போயிடுறா. இங்க நம்ம ருவாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சொங்க நம்ம பேக்வேர்ட்ஸ்ல கொண்டு வர வச்சிருவோமோன்னு. அப்பன்னு பார்த்து இவ தூங்க போற நேரத்துல குட் மார்னிங் அமிச்சிட்டு இருக்கான். எல்லாமே கரெக்டா அவளுக்கும் படுற மாதிரி இருக்கு. அந்த ரோரோ ஒரு கால அவளும் தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப வருஷமா அவனை லவ் பண்ணிருப்பா போல. இப்ப அடுத்து ரூபா பாக்குறா, அந்த கதையை அப்படியே முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு சாப்டர் எழுதிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம சொங்கோட தங்கச்சி எங்க ஓடி வந்துடுறா. அக்கா நீங்க ஏன் இந்த மாதிரி கதை எழுதுனீங்க, ரெண்டு பேரும் பெரியற மாதிரி லாஸ்ட் சாப்டர் முடிஞ்சது, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ண போயிட்டான்ல அந்த பையன், ஏன்க்கா அப்படி பண்றீங்க, யானன்னு உங்களுக்கு பிடிக்கலையான்னு அவ கேக்குறா. இது எங்க ஸ்டோரின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரூபா கேட்டுட்டு இருக்கா. ஆமா தெரியும் அக்கா, என் அண்ணன் மேல ஏதாவது கோவம் இருந்தா தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க, அவன் எதையுமே சொல்ல மாட்டான், சொல்லிட்டா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, அவனா பேசவே மாட்டான், அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப பிரச்சனை முத்தி போயிடுச்சு, அப்பா அந்த கேஸ் எடுத்துக்கிறது கொலைகாரங்களுக்கு சாதகமா வாதாடுறதுலாம் அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நினைச்சாங்க, ஆனா அவங்களுக்கு சாதகமாவே யாராவது வாதாடி தானே ஆகணும், அப்பதான் நிறைய உண்மை வெளியே வரும், அதனாலதான் எங்க அப்பாவும் இந்த கேஸ் எல்லாம் எடுத்துட்டாரு, இப்போ எங்க அண்ணனும் அப்பாக்காக தான் சரி ஓகேன்னு லாயர் படிப்பையே படிச்சு இப்ப அந்த ஃபீல்டுலயே போயிட்டு இருக்கான். அண்ணா படாத கஷ்டம் இல்ல, நான் எங்க அப்பா கூட போயிட்டா சின்ன குழந்தையா இருக்க நான் பாதிக்கப்படுவேன்னு தான் அண்ணா போனா, எனக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், இதுக்கும் மேலேயாவது எனக்கு ஹாப்பினஸ் மட்டும் தான் அவன் லைஃப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு வாஷி பேசிட்டே இருக்கா. சரி சரி நீ உட்காரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் வர நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறா ரூவா. ரோரோ என்னென்ன சொன்னாலோ, அக்கா அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது என் அண்ணன் பாத்துக்க வேண்டிய விஷயம், அது அவன் பாத்துக்குவான், பிளீஸ் இதை பத்தி தேவையில்லாம நீங்க டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது, நீங்கன்னா அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அப்படியா, நானும் உங்க அண்ணனும் வந்துட்டு ரொம்பலாம் நல்லா தெரியாது, ஒரு ஹாஃப் இயரா தான் எங்களுக்கு பழக்கம் அப்படின்னு ரூவா சொல்றா. பழைய கதையை சொன்னா அண்ணா கோவப்படுவானா இல்ல சொல்லலாமான்னு சொல்லிட்டு நம்ம வாஷிக்கு மனசுக்குள்ளேயே குழப்பமா இருக்கு. சாப்பிட்டு இவ கிளம்பலான்னு பாக்குறா.
கரெக்டா அப்பன்னு பார்த்து பூனைக்குட்டி கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ருவா ஹெல்ப் பண்றதுக்கு போறா. அப்ப சோஃபா கீழே கையை விடும்போது பழைய பென்டிரைவ் கிடைக்குது. இந்த பென்டிரைவ் காணா போயிட்டு தான் என் கதை எல்லாரும் திருடிட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த பென்டிரைவ் இங்கவே இருக்கு. என் கதை எப்படி வெளியே போச்சுன்னு சொல்லிட்டு ருவா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்க, ஆஹா நல்ல தொக்கா மாட்டணும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே நம்ம குவாஷியை முழிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அவ மட்டும் இல்ல, சொங்கும் ரொம்ப வருஷமா அவளை லவ் பண்றான் போலங்கிற விஷயம் தெரிய வரப்போற நேரத்துல எபிசோட் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.